இதுக்கு தாண்டா அண்ணாமலை வேணும்னு சொல்றது. ஜாதி பெயரை நீக்க கலைஞர் பெயரை மட்டும் திமுக கனவிலும் நினைக்காத ஒண்ணு. அண்ணாமலை IPS நேற்று ஒரு பதிவை போட்டு இருக்கிறார். இந்த பதிவு இன்று திமுகவின் தூக்கத்தையே கெடுத்து இருக்கு. இதுதான் அந்த பதிவு. தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஜாதி பெயர்களை நீக்க உத்தரவிட்டு தமிழக அரசின் சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஜாதி பெயர்களுக்கான மாற்று பெயர்களை வைக்க சில எடுத்துக்காட்டுகளையும் வழங்கியிருக்கிறது. அவற்றில் மாபெரும் தலைவர்களான அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராசா, அயோத்திதாசர் உள்ளிட்ட தலைவர்களின் பெயர்களை திமுக அரசு புறக்கணித்து இருப்பது ஏன்? அவர்களை இன்னும் பட்டியல் சமூக தலைவர்களாக மட்டுமே திமுக அரசு பார்க்கிறதா? மேலும் திமுக அரசு கொடுத்துள்ள பட்டியலில் ராணி வேலு நாச்சியார், கொடிக்காத்த குமரன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட தமிழகத்தின் பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை புறக்கணித்திருக்கிறது. அப்படி அந்த பட்டியலில் இருக்கும் மாபெரும் தலைவர்கள் யார் என்று பார்த்தால் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் பெயர் சேர்க்கப்பட்டு உள்ளது. தனக்கென சிலை வைப்பது, தனக்கென டாக்டர் பட்டம் கொடுத்துக் கொள்வது என்று உங்கள் தந்தை செய்த நகைச்சுவைகள் போதாதென தற்போது பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து அவரை மிஞ்சிக் கொண்டு இருக்கிறீர்கள். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, உங்கள் குடும்ப நிறுவனங்களுக்கே உங்கள் தந்தை பெயரை வைக்காத நீங்கள் பொது இடங்களுக்கு அவர் பெயரை வைத்து மக்கள் வரிப்பணத்தை வைத்து இன்னும் எத்தனை காலத்திற்கு வீணடிப்பீர்கள்? முன்னாள் முதல்வர்கள் பெயரை வைக்கிறோம் என்றால் பாரத ரத்னா, புரட்சித் தலைவர் MGR அவர்கள் பெயர் எங்கே? ஜாதி பெயர்களை நீக்குகிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை ஊழல் படுகொலியில் தள்ளிய திமுக தலைவர்களின் பெயரை திணிக்க முயற்சிக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை திருத்தி மேற்கூறிய அனைத்து தலைவர்களின் பெயர்களையும் இணைத்து புதிய அரசாணையை வெளியிட வலியுறுத்துகிறேன். இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது எல்லாம் அண்ணாமலை தாண்டி வேற யாரால முடியும்னு அண்ணாமலைக்கு பெரும் ஆதரவு பெருகி வருகிறது.